இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 2, 2025 2/2/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம். வளர்பிறை சதுர்த்தி திதி காலை 9 மணி 16 நிமிடம் வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. அமிர்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வசந்த பஞ்சமி. ஹர்தர்த்தர் முக்தி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன் சந்திரன். இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் ராகு சேர்க்கை குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருக்கும். செலவுகளை பற்றிய கவலை, வருமானத்தை பற்றிய கவலை. ஆனால் இந்த கவலை எல்லாமே நீங்களாக ஏற்படுத்திக்கிறது தான். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்களுடைய குடும்பத்தாரின் எதிர்ப்புகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வேலையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால், இல்லை வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுல ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்க வகையில் அல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் வகையில் எதிர்ப்புகள் வலுக்காது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சற்று சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. ஆனால் உங்களுடைய சளி சார்ந்த, அதாவது நெஞ்சு பகுதியில் வீசிங் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இன்று அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தாலும் நட்சத்திரநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் மீது பாசமும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படும். அதுவும் நீங்கள் சொந்தமாக தொழில் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு எண்ண விரயங்கள் மட்டுமல்லாமல் பண விரயங்களும் பொருள் விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை சார்ந்த விஷயங்களில் இன்று கவலைகள் அதிகரிக்கும். ரிஷப ராசி. ராசிநாதன் மற்றும் லாபஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் சந்திரன், வளர்பிறை சந்திரன் 11ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மன தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அளவுக்கு தனலாபம், வருமானம் அதிகரிக்கும். கவலைகள் விலகி ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பம் சார்ந்த, வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய சங்கடங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் அந்த வருமானம் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். அவர்களின் மீது உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். உடன்பிறப்புகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணினாலே உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கவலைகள், மன விரயங்கள்லாம் விலகலத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால மீண்டும் தந்தையுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ இல்லை தந்தையின் தேவையை உறுதி செய்வதற்கோ நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. இது உங்களுக்கு மரியாதையை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறவுகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷம் தாண்டவமாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப விஷயத்தை தவிர, வாழ்க்கை துணை விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சந்தோஷமாக சாதகமாக இருக்குது.
உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் அடைவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைந்து கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு பண உதவிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். ஆனால் எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. தசமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் ராகு சேர்க்கை. இதில் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனாயோகம். அதனால் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய வேலை வாய்ப்பிலோ அல்லது தொழில் விஷயத்திலோ இருந்த தடைகள் எதிரிகள் போன்ற விஷயங்கள் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசிலேயே செவ்வாய் இருக்காரு வக்கரகதியில். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக சில சமயம் நீங்கள் முன்கோபத்தோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய வீடு மனை அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள். ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படும். கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெடிய நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கியாவது அவங்க சக பணியாளர்களின் சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். எதுக்குன்னே உங்களுக்கும் தெரியாது. ஆனால் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுடைய கலீக்ஸுக்கு நிறையா செலவு பண்ணுவீங்க. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தார் உங்களை சில சமயம் விமர்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செலவுகளை குறைப்பது நல்லது. கடக ராசி. ராசிநாதன் 9ஆம் இடத்துல சுக்கிரனோட பாதகாதிபதியோடு சேர்ந்திருக்காரு. அந்த பாதகாதிபதியும் யோகாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. இது உங்களுக்கு கெட்டதிலும் நல்லது நடக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும், வெற்றிகள் வரும். சுய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய ஆசைப்பட்ட படிப்பில் சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2.25 வருஷம் 2.5 வருஷம் ஏன் ஈவன் 5 வருஷம்னே சொல்லலாம். 5 வருஷத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தாண்டவமாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்களுடைய தம்பி தங்கைகள் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்டில், இல்லை நீங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. நீங்கள் உடனே கேட்கலாம், சார் டைவர்ஸுக்கும் அப்ளை பண்ணலாங்கிறீங்க, வம்ச விருத்தி அப்படிங்கிறீங்க. டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் கூட இந்த வம்ச விருத்தி செய்தி உங்கள் குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு பெண் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் குருவின் பார்வையில் சூரியன் புதன் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரும். குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மன சஞ்சலம் அதிகரிக்கும். குறிப்பாக சனியின் நட்சத்திர சாரத்திலையும் புதனின் நட்சத்திர சாரத்திலையும் இன்னைக்கு சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு.
8ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து யோகாதிபதியோடு சேர்ந்து, இதில் யோகாதிபதியும் அஷ்டமாதிபதியான குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகள்கிட்ட அப்படி தான் சார் பேசணும், என்னை எதிர்க்கிறவங்களுக்கு நான் பதில் கொடுக்க வேணாமா அப்படின்னு கேட்கலாம். நியாயமான விஷயந்தான். ஆனால் அது உங்களுடைய உறவுகளையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் சட்டிலாக பேசுங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, மரியாதையாக பேசுங்க. அவசரப்பட்டு மரியாதை குறைவை ஏற்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா அவங்க பண்ணுற தப்பை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது நியாயத்துக்கு பக்கம் நீங்கள் நிற்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் வெளுக்கிறார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நாள், ஆனாலும் கவனத்துடன் இருப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வீரியம் உள்ளதாக இருக்கும். அதனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. குடும்ப எதிரிகள் அல்லது வாழ்க்கை துணை, தொழில் சார்ந்த பார்ட்னர், பிஸ்னஸ் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். உங்கள் கூட இருக்கிறவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்துவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அந்த படிக்கிற குழந்தைகளுடைய மனசில் லேசான சூழ்நிலை அமைத்து கொடுப்பது பெற்றோரின் கடமை. ஏன்னா வரக்கூடிய இந்த பப்ளிக் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மறைமுக எதிரிகளின் தொல்லை இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மறைமுக எதிரிகள்னால் உங்களை டைரெக்டாக மோதிரத்துக்கு பயந்துக்கிட்டு அடுத்தவங்களை குத்தி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்கள் இன்று சில்மிஷ வேலைகளில் ஈடுபடுவார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வீர்கள். அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் மன சஞ்சலம் அதிகரிக்கும். குருவின் பார்வை பலத்தின் மூலமாக குடும்பத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கன்னி ராசி. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. இளம் வயது ஆண் பெண்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்கள், காலேஜ் படிக்கிறவங்க, இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தேவையில்லாத சில தொடர்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காதல் வயப்படுறது, இன்ஃபேச்சுவேஷன் சார்ந்த விஷயங்கள் இப்போ வரத்துக்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோரும் கவனமாக இருப்பது நல்லது. இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியாக, உங்களுடைய வியாபார ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு விதத்தில் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த விஷயம். மற்றொன்று, உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரை நீங்கள் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை தடுமாறுறதுக்குண்டான சூழ்நிலையில் தள்ளி விடுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக கொஞ்சம் பதட்டம் அதிகரித்தாலும் உங்களுடைய வியாபார விஷயத்தில் நிலம் சார்ந்த முதலீடுகளெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய செய்திகள், சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்காரு. அதுவும் குருவோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குடும்பம் சந்தோஷமடையும். வருமானம் அதிகரிக்கும். வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் எதிரிகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். துலாம் ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் ராகு சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்கலாமாங்கிற ஒரு தைரியம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடன் தேவையில்லை. எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய
கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன வகையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வெற்றிகள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வழக்கு சார்ந்த வெற்றிகள், உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கூட நீங்கள் ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை சம்பள விஷயமா, இல்லை வேலை விஷயமா, இல்லை போஸ்டிங் விஷயமா, இடமாற்றம் விஷயமா ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது தந்தை வழி உறவினர்கள் விஷயத்தில் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். உடன் பிறந்தவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகள் கூட உங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலுவலக ரீதியாக அஃபிஷியல் சைடில் இன்று உங்களுக்கு எதிரிகளாலும் பாராட்டப்படக்கூடிய புதிய சாதனைகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன், சப்தமஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது புதிய நண்பர்களின் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். பெரிய மனிதர்களால் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இடமாற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அரசாங்க உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களின் ஆலோசனை நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அல்லது சக பணியாளர்கள் உறவில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி உங்களுடைய சக பணியாளர்களோ நண்பர்களோ அல்லது வாழ்க்கை துணையோ உங்களுடைய வெற்றிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக நீங்கள் கலைத்துறை நண்பராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அவரால் தான் உங்களுக்கு வளர்ச்சி. அவர் கூட சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும். ஏதாவது ஒரு அவார்டோ இல்லை ஒரு பட்டமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய நற்செய்தி வருகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகும். குடும்பத்தாரின் ஆரோக்கியமான செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் வீண் பதட்டங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். வேண்டாத விஷயங்களை நினைப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று மூத்த சகோதரர்களின் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள்னால் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த செலவுகள், உடன்பிறப்புகள் சார்ந்த செலவுகள்னு ஏகப்பட்ட நல்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியை கொண்டும் உங்களுடைய சக பணியாளர்களின் தவறுகளை கொண்டும் உங்களுடைய சிக்கலுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் பிரச்சனைக்கு தீர்வே அவங்க பண்ணுற தப்பு தான், கூட ஒர்க் பண்ணுறவங்க பண்ண தப்பு தான். அதனால் அவர்களுடைய தப்பை பெரிதுபடுத்தாமல் அதை சமயோஜிதமாக பயன்படுத்திக்கோங்க. காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த கடன்கள் பைசலாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். நீண்ட நாளுக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு மன நிம்மதி ஏற்படுகின்ற, எந்த விதமான தொல்லைகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு உங்கள் மனசில் ஒரு தைரியம், வைராக்கியம் ஏற்படும். இதை வைத்து
எதிரிகளை வெல்வீர்கள். உங்களுடைய பதவியை நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றமான செய்திகளை கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பில் சக பணியாளர்கள் விஷயத்தில் அல்லது நீங்கள் போகக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுடைய சில முரண்பாடான செயல்பாடுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அதை சமயோஜிதமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு பண முதலீடுகள், நிலம் சார்ந்த முதலீடுகளில் வருமானம் அதிகரிக்கும். மகர ராசி, 3ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் 3, 5 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். உங்களுடைய அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியான புதன் ராசிலேயே குருவின் பார்வையில் இருக்கிறது. 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய தவறுகளை திருத்துவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் பணப்புழக்கத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இடமாற்றத்தில் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும். வீடு மனை சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். மொத்தத்தில் மன நிறைவு ஏற்படுகின்ற, சிம்பிளாக சொல்லணும்னா நிம்மதியான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் கட்ட வேண்டிய பணத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பேங்க்கோ இல்லை அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ நீங்கள் ஏற்கனவே பணத்தை கட்டிட்டதா ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார்கள். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அவங்ககிட்டேருந்து ஒரு பார்ட் அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பண வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி, ராசிக்கு 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், விரயஸ்தானத்தில் களத்திரஸ்தானாதிபதியான சூரியன் புதன் சேர்க்கை. இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் உறவினர்களுக்காக செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் எல்லாமே பாசிட்டிவான விஷயம்தான். என்ன ஒரே ஒரு விஷயம்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதே சமயம் 2, 4 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய சொத்து விற்பனை சார்ந்த விஷயங்களில் பண வருமானம் ஏற்படும். இன்று வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகள் சற்று கவனத்துடன் இருக்கணும். படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உதவி பெற்றோரிடமிருந்து கிடைப்பதில் தாமதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய சக மாணவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அரசாங்க அதிகாரிகளின் கெடுபிடிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க இன்னைக்கு முரட்டுத்தனமாக செயல்பட்டாங்கன்னா எதிரிகளால் சங்கடங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் தொய்வு இருக்காது. வார்த்தைகளால் சங்கடங்கள் எதிரிகளை உருவாக்கி கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களின் தேவைகளுக்காக சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அவர்களிடம் இனிமையாக பேசிதான் காரியத்தை சாதிக்கணுமே தவிர நீங்கள் அதட்டல், மிரட்டல், உருட்டல் பேச்சுக்களை பேசினா உங்களுக்கு குழந்தைகளே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். குடும்பத்தில் ஏகப்பட்ட செலவுகள். உங்களுடைய வியாபார தேவைகள், குடும்பத்தில் குழந்தைகளுடைய தேவைகள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய தேவைகள்,
தாயாரின் ஆரோக்கிய தேவைகள், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள்னு கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை. இதில் 10வதுக்கு உங்கள் வியாபாரத்தில் அரசாங்க குறுக்கீடு, அரசு அதிகாரிகள் குறிப்பாக போலீஸ் சம்பந்தமான குறுக்கீடுகள் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படும். ஆனால் கௌரவத்திற்கு குறைவு இருக்காது. மீன ராசி. ராசியில் சந்திரன், சுக்கிரன், ராகு, 3ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இன்று உங்களுக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். உடன்பிறப்புகள், இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உங்கள் வாழ்க்கையில் இருந்த எதிரிகள் அல்லது கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய சில மனிதர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தந்தை வழி அல்லது முன்னோர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதமும் மன நிறைவை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் விலகும் நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் மருத்துவ ரீதியான உதவிகளை கொண்டு சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன் இல்லை. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுயமரியாதையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சம்பந்தமாக அல்லது எதிர்பாலின நண்பர்களின் சம்பந்தமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நபரை சந்தித்து அளவலாவுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.